அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 11 பகுதி 5. முட்டைகள் வேக வைக்கும் பாத்திரத்தில் கொதித்து கொண்டிருந்தன. ரொட்டிகளை வறுத்து கொண்டிருந்த வேரா தனக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு கத்தி என்னை நானே ஏன் ஒரு பைத்தியக்காரி போல் காட்டிக்கிட்டேன்? அது தவறு. அமைதியாய் இரு பெண்ணே, அமைதியாய் இரு. எந்த சந்தர்ப்பத்திலும் அசையா மனம் கொண்டவள் என்ற தற்பெருமை இவருக்கு நிறையவே உண்டு. வேரா மகா தைரியசாலி. தைரியமாய் இயங்கினார் தெரியுமா? வெகுண்டெழுந்தார். உடனே யோசிக்காது நீருக்குள் குதித்து சிறிலை தொடர்ந்து நீந்தத் தொடங்கிவிட்டார். அதை போய் இப்போது ஏன் நினைக்க வேண்டும்? அது முடிந்த ஒன்று, முடிந்து விட்டது. அந்த பாறையை வேரா நெருங்கி அடைவதற்குள் வெகு முன்னமே சிறில் காணாமல் போய்விட்டான். அலையின் வலுவான இழுப்பு இவரை கட்டி இழுப்பதை உணர முடிந்தது. ஆனால் எதிர்க்க முடியவில்லை. மறுபடியும் கரைக்கே கொண்டு வந்து தள்ளியது அது. வேறு வழியின்றி அலை போன போக்குக்கே தன்னை கொடுத்தார். அமைதியாய் மிதந்தபடி. அனைவரும் அவளுடைய தைரியத்தையும் கடமை உணர்ச்சியும் பாராட்டி தள்ளினர். ஆனால் யூகோ பண்ணவில்லை. யூகோ வெறுமனே அவளையே பார்த்தபடி இருந்தான். கடவுளே, என்ன வலி! இப்போது கூட யூகோவை நினைக்கும் போது அவன் எங்கே இருந்தான்? என்ன பண்ணி கொண்டிருந்தான்? கல்யாணமானவனா அல்லது காதலில் இருக்கிறானா? தீஞ்சு போகுது வேரா, எமிலா கத்தினார். ஓ ஆமாம், மன்னிச்சிடுங்க எமிலி. ச, என்ன முட்டாள்தனம்! வெந்திருந்த கடைசி முட்டையை கொதிநீர் பாத்திரத்திலிருந்து வெளியே எடுத்தார் எமிலி. வறுக்கும் வலைத்தட்டில் மற்றும் ஒரு புது ரொட்டினை தூக்கி வைத்த வேரா சிறு ஆர்வம் பொங்க கேட்டார். உங்க அமைதியும் சாந்தமும் ஆச்சரியப்பட வைக்குது மிஸ் எமிலி. இறுக்கமான உதடுகளுக்கு இடையே சொன்னார். எந்த காலகட்டத்திலும் தன்னிலை இழந்திடாம சமமான ஒரு மனநிலையில் வாழும்படியே வளர்க்கப்பட்டவன் நான். வேரா இயந்திரத்தனமாய் நினைத்தார். வளர்ந்த ஒருத்தி, குழந்தை போல. எல்லாமும் சமம். இது ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். பிறகு கேட்டார், உங்களுக்கு பயமே ஏற்படலையா? கேட்டுவிட்டு சற்று நிறுத்தி பிறகு கூடுதலாய், அல்லது இறப்பதை பற்றி பயமே உங்களுக்கு இல்லையா என்றார். இரத்தல் உடைய இறுக்கமாய் கட்டிப்பட்டு போயிருக்கும் எமிலி பிரெண்டின் மூளை உருண்டைக்குள் ஒரு திருகாணி விறுவிறுவென சுழன்று நுழைந்து விட்டதை போல் ஆனது. மற்றவர்கள் இறப்பார்கள், ஆமாம், ஆனால் இவர் மாட்டார். எமிலி பிராண்ட் அல்லவா? இந்த சின்ன பெண்ணுக்கு இதெல்லாம் விளங்குவதில்லை. எமிலி பயப்படவில்லை. இது இயற்கை. அனைத்து முதிர்கன்னிகளுக்கும் கன்னியாஸ்திரிகளுக்கும் இவரை சார்ந்த அனைவரும் ஊழியர்கள். இறப்பை இவர்கள் துளி விலக்கலின்றி ஏற்பார்கள். எமிலி பிராண்ட் எதிர்கொண்டு வாழ்ந்ததைப் போலவே இக்கட்டத்தினர் அனைவருமே எது வந்த போதிலும் அசையாது வாழ்க்கையை எதிர்கொள்வர். வெட்கப்பட்டு வேதனைப்படும்படி இவர் எதுவும் செய்ய வல்லர். ஆகவே இதனால் இவர் சாகப் போகிறவர் அல்லர். பகல் வெளிச்சம் விரவியது. இதில் திகில் கிடையாது. நம்மில் ஒருவரும் இத்தீவை விட்டு வெளியேறப் போவது கிடையாது. இதை யார் சொன்னது? அது ஜெனரல் மார்க்ரெட். அவருடைய உறவுதான் எமிலியை மணந்தது. இது பற்றி அவர் துளி சட்டை செய்யவில்லை. சொல்லப்போனால் இதனை ஆர்வமாய் வரவேற்பவர் போலதான் அவர் தோன்றினார். சூழ்ச்சிக்காரன். இதனை நினைப்பது அன்றோ பாவம். சில பேர் மரணத்தை கால் தூசாய் கருதி அதனை துளி பயமின்றி கைகளில் எடுத்துக்கொண்டு விடுகிறார்கள். பெட்ரிஸ் டெய்லர். நேற்றிரவு கனவில் இவருக்கு பெட்ரிஸ் டெய்லர் வந்தார்.
ஜன்னலுக்கு வெளியே நின்று முணங்கிக் கொண்டு ஜன்னல் கம்பில்களில் முகம் பதித்தபடி உள்ளே விடுமாறு கேட்பதைப் போல் ஒரு கனவு. ஆனால் எமிலி பிராண்டுக்கு அவளை உள்ளே விட சம்மதமில்லை. ஏனென்றால் அப்படி எமிலி செய்துவிட்டால் கர்ண கொடூரமாய் ஏதாவது நடந்தேவிடும். ஒரு சின்ன திடலுக்குள்ளும் பிறகு சுய நிலைவுக்கு வந்தான் எமிலி. வேரா இவரை வெகு அந்நியமாய் பார்த்து கொண்டிருந்தார். எல்லாம் தயார்தானே என்றார் எமிலி சுறுசுறுப்பாய். எடுங்க, உள்ளே போவும். பகுதி 6. சிற்றுண்டி நடந்ததே தமாஷாய் இருந்தது. ஒவ்வொருத்தரும் மிக அமைதியாய் இருந்தனர். கொஞ்சம் காஃபி தரட்டுமா மிஸ் பிராண்ட்? வேரா, இன்னும் ஒரு ரொட்டி? கொஞ்சம் கறி வேணுமா பிலிப்? வெளிப்பூச்சுக்கு சரியாகவும் சாதாரணமாகவும் காட்டிக்கொண்ட 6 பேர் உள்ளுக்குள் கூண்டுக்குள் மாட்டிக்கொண்ட அணில் வட்டம் அடித்து ஒரே இடத்தை சுற்றி கொண்டிருப்பது போல் ஒன்றை சுற்றியே சுழலும் எண்ணங்கள். அடுத்து என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? யார்? எப்படி? இப்படி செய்தால் முடியுமா? செய்து பார்த்தால்தான் தெரியும். இதுக்கு நேரம் இருக்கணும். ஓ கடவுளே, தீர்த்து கட்ட நேரம் வேணும். சம்பிரதாயம் சம்பிரதாயம் என்றே வாழ்ந்து விட்டதால் வந்துள்ள மனநோய். அதுதான் காரணம். ஊழியம் ஊழியம் என்று மண்டை கிறுக்கேறி விட்ட முற்றிய நிலை. அவளை பார்த்தால் அப்படியே தெரிகிறது. நம்பவே முடியவில்லை. நாம் நினைப்பதுதான் தப்பு போல தோன்றுகிறது. ஆனால் அது அப்படியல்ல, கோமாளித்தனம். ஆனால் இங்கு எல்லாமே கோமாளித்தனமா அல்லவா இருக்கின்றன? நானே கொஞ்சம் கொஞ்சமாய் கோமாளியாய் ஆகிக் கொண்டிருக்கிறேன். நூல்கண்டுகள், திரைசீலைகள் திடும் திடும் என காணாமல் போவது, இது ஆபத்து. இதில் அர்த்தமில்லை. என்ன நடக்கிறது என்றே எனக்கு ஒரு துளி துப்பு கிடைக்கவில்லையே. வடிகட்டென முட்டாள். நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் நம்பினான். இனி ரொம்ப சுலபம். இருந்தாலும் நான் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். படு ஜாக்கிரதையாய். அந்த 6 சைனா பொம்மைகள் இருப்பவை வெறும் 6. இன்றிரவு அவற்றில் எத்தனை பாக்கி இருக்குமோ? யாருக்கு இந்த கடைசி முட்டை வேணும்? தேங்க்ஸ். உங்களுக்கு கொஞ்சம் ரொட்டி வெட்டட்டுமா? 6 பேர் சிற்றுண்டியின் போது வெகு சாதாரணமாய் நடந்து கொண்டிருக்கின்றனர். அகதா கிறிஸ்டி